வணக்கம் ராஜா. ஸ்லேட்டில் என்னென்னமோ எழுதிட்டு வந்திருக்கீங்க. என்னடா யார் முதல்ல கேட்க போகிறீங்க? கேளுங்க ராஜா. அப்படியா? ஓகே. உண்ணாமல் இருப்பது விரதம். ஒரு சத்து உள்ள உணவுப் பொருள் புரதம். ஒரு வகை நடனம் பரதம். ஓகேவா ராஜா? சூப்பரா. அடுத்து நீங்கள் கேட்க போகிறீங்களா தங்கம்? சொல்லுங்கள். வெரி குட். இதுக்கு அர்த்தம் சொல்லணும். தாழ்ந்த பகுதி பள்ளம், மழையால் ஏற்படும் நீர் பெருக்கும் வெள்ளம். சரியா? எண்ணங்கள் இருப்பிடும் உள்ளம். சமத்தா இருக்கா? சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். வெரி சூப்பர். ஓவியம் என பொருள்படும் சித்திரம், கணக்குகளை எளிதில் தீர்க்க உதவும் சூத்திரம், பதிவு செய்யப்பட்ட ஆவணம் பத்திரம். சமத்தா இருந்துச்சா? போடுறா கிளாப்பு. அம்மே கேள்வி கேளுங்க தங்கம். ஓகே, இதுக்கு நான் விளக்க சொல்லணும், அப்படி தானே? உடம்பின் உயிர் நாடி இதயம், ஒரு நட்சத்திரத்தின் பெயர் சதயம், தோன்றுதல் என பொருள்படும் உதயம். சூரியன் உதயம் ஆகுதுல? ஓகேவா தங்கம்? நீங்கள் சொல்லு தங்கம். சூப்பர். மூளையிலிருந்து உணர்ச்சிகளை கொண்டு செல்வது நரம்பு. சரியா? இதற்குள் அமைய வேண்டும் என்றது வரம்பு. வயலை சமப்படுத்த உதவுவது என்னது? பரம்பு. ஓகேவா? சூப்பர். நல்லா கிளாப் போடலாமா இவங்க ரெண்டு பேருக்கும்? சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. படகு ஓட்ட பயன்படுவது துடுப்பு, பாதுகாப்புக்கு அமைக்கப்படுவது தடுப்பு, சமையல் செய்ய உதவுவது அடுப்பு. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட். வையகம் என பொருள்படும் உலகம், கிளர்ச்சி என்பதை குறிக்கும் கழகம், புத்தகங்கள் உள்ள இடம் நூலகம். போதுமா தங்கம்? உங்களுக்கு போதுமா? ஓடுறா கிளாப்பை. சமத்துக்கிட்டீங்களுக்கு. சூப்பராக அழகாக தேர்ந்தெடுத்து எழுதிட்டு வந்திருக்கீங்க. சமத்துக்கிட்டீங்கடா உண்மையிலேயே. 4 - 4 × 4 + 4. ஒன்று பிரெயினுக்கு ஒரு டெஸ்ட்டு. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். உள்ளே வாங்க. வெரி குட். 0வை 4ஆல் பெருக்கணும். வெரி குட். ஓடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா? சூப்பரா. அம்மே வணக்கம் ராஜா. உங்களுக்கு ஒரு கதை, பிரெயின் கேம். ஒரு காட்டு பகுதியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வெளியே வரத்துக்கு 3 வழி இருக்குது. 3 வழியில் ஒரு வழியில் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. ஒரு பக்கம் சிங்கம் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு, 5 மாதம் சாப்பிடாம கொலவெறியோட. இன்னொரு பக்கம் ஒரு திருட வெட்டுக்கத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். நீ இதில் எந்த பக்கத்தை தப்பிச்சு போவே வினோதினி? நெருப்பு பக்கம் நீ தாண்டி ஓடுறியா? ஓடவே முடியாது, காட்டு ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீடா திருட வெட்டிவிட்டானா பயப்பட மாட்டியா நீ? நீடா தங்க? சிங்கம் உன்னை கடிச்சிடல. எப்படி கடிக்கும்? என்ன பண்ணுவ? 5 மாசமா சாப்பிடல மீஸ், அது செத்து போயிருக்கு. நம்ம போயிடலாம். அதனால தப்பிச்சு போயிட்டா. போடுற சமத்து கட்டிக்கு. இந்தாடா கேசரி தங்க. என் தங்கத்துக்கு கேசரி. நீ பரவாயில்ல யோசிச்சு தந்துடா கேசரி பட்டு. உனக்கும் கேசரி. எல்லாம் ஜாலியாக சாப்பிடுங்க. எல்லா குட்டிங்களும் கேசரி எடுத்துங்க. சமத்து குட்டிங்கடா. அம்மா குட்டி வணக்கம். நான் பலகையில் ஒரு மரத்தை வச்சுருக்கேன் படம். அதுக்கு நான் க்ளூ கொடுப்பேன், நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மரத்தோட பழம் காய் நம்ம பயன்படுத்தி சாப்பிடுவோம். அதிலிருந்து வர இலையும் நம்ம பயன்படுத்துவோம். என்ன மரம் சொல்லுங்கள்? இல்லை, தப்பு. இல்லை 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 இல்லை, பனை மரம் இல்லை. அம்மா எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். அதுலேருந்து தண்டும் எடுத்து சாப்பிடுவோம். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். வெரி குட். இப்போ வாழை மரத்தில் என்னென்னலாம் சாப்பிடுவோம் சொல்லுங்கள். ஒரு தொப்பியை நேற்றுறோம். ஹேமாவுக்கு சொல்லு ராஜா. நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழை இலை, வாழைத்தண்டு, வாழை சருகு எல்லாமே பயன்படும். போடுறா சமத்துக்குட்டிக்கு கிளாப்பா. சூப்பரா. 56 + 95 = 8 வச்சுருக்கேன். நீ தான் அதுக்கு ஆன்சரே கொண்டுட்டு வர போகிற. பூஜா கண்டுபிடி பார்க்கலாம். 56 2 குச்சி மூவ் பண்ணணும் ராஜா. 2 குச்சிக்கு மேலே போகக்கூடாது.
ஒரு குச்சி மூவ் பண்ணுறா. அம்மா 85 கொண்டுட்டு வந்துட்டடா. தப்பு ராஜா. நீங்கள் அதே மாதிரி போட்டு வாங்க. புஷ்பராஜ் கவனி தங்கம். 2 குச்சி மைண்டில் வச்சுக்கோ. 2 குச்சி. வெரி குட். எங்கே போட போகிறீங்க? வெரி குட். 96 ஆகிட்டாரு. இன்னொரு குச்சி மூவ் பண்ணணுமே. எதை மூவ் பண்ண போகிறீங்க? வெரி குட். ஏய் கரெக்டாக கண்டுபிடிச்சாண்டா. போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பிய எடுத்து போடுறா குட்டி. சூப்பரா சமத்து குட்டிடா. ஆன்சர் சொல்கிறா தங்கம். சூப்பர்.